ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பணி சத்தம் ஒரு புரட்சியாளர் குறித்து பார்க்கலாம். அவருடைய பேர் ஃப்ரெட்ரிக் டக்ளஸ். இவர் ஒரு அமெரிக்க கருப்பினத்தை சார்ந்தவர். 1800 இந்த காலகட்டங்களிலேயே இந்திய தேசத்தில் எப்படி அடக்குமுறை இருந்துச்சோ அங்கேயும் கருப்பர்களுக்கு எதிராக பயங்கர அடக்குமுறை இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது இவர் ஒரு ரட்சிக்கப்பட்ட நபர். ஃப்ரெட்ரிக் டக்ளஸ்ங்கிறவர் ரட்சிக்கப்பட்ட நபர். அதில் கருப்பினர்கள் பேசவே முடியாது, அவங்களுக்கு உரிமையே கிடையாது. எதையுமே அவங்க வாய் திறந்து கேட்டு பேச முடியாது. அப்படி பயங்கரமான திரும்ப ஒரு வார்த்தை என்ன சொல்கிறான், ஒயிட் மேன் என்ன சொல்கிறானோ அதுதான் பிளாக் மேன் சொல்லலாம் சொல்ல முடியாது. பேச்சை திரும்ப பேசக்கூடாது. அப்படி கடுமையான பிரச்சனைகள் இருந்துச்சு. இவர் ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை. இவர் ஒரு போதகரானார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஒரு போதகரானார். அப்புறம் ஒரு அமைப்பில் ஜாயின் பண்ணார். அடிமைத்தன மக்களுக்காக குரல் கொடுக்குற ஒரு இயக்கம், அதில் ஜாயின் பண்ணி இன்னும் நல்ல ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கெல்லாம் கண்டு எடுத்து அவர் பேச ஆரம்பித்தார். இவருடைய பேச்சாற்றல் பயங்கரமாக வேலை செய்தது. அரசாங்கத்தை அசைத்தது, அநேக மக்களை அசைத்தது. திருச்சபைகளிலேயும் ஒரு டீச் பண்ணார். மக்களுடைய அடிமைத்தனத்தை குறித்து பேசினார், சுவிசேஷம் சொன்னார். அது மக்களுடைய மறுவாழ்வுக்கு ஏற்ற வார்த்தைகளை, மக்களுக்கு ஏற்ற வாழ்வுக்கு தேவையான வார்த்தைகளை பேசினார். நிறைய இடத்துல ஒரு அசைவு உண்டாச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய புரட்சிகரமான எழுத்துக்களை எழுதி நிறைய மக்கள் மத்தியில் பரவ விட்டார். புத்தகங்களை எழுதினார். ஒரு பக்கம் எழுதினார், பெரிய பெரிய புத்தகம் எழுதினார். ஒரு பக்கம் முக்கியமான கருத்துக்களை எழுதி மக்கள் மத்தியில் பரவ விட்டார். பயங்கரமாக பேசினார். இவைகள் கருப்பின அமெரிக்கர்களுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்தது. அவங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீர்வதற்குண்டான சில வழிகள் உண்டானது. அன்னைய காலங்களில் கருப்பின மக்களுடைய விடுதலைக்கு இவர் ஒரு முக்கியமான நபராய் மாறிவிட்டார். ஃப்ரெட்ரிக் டக்ளஸ் அப்படிங்கிற இந்த மனுஷன் திருச்சபையிலையும் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு நிறைய பேர் வந்தாங்க. தேவன் அண்டைக்கு திரும்பினார்கள். நிறைய பலத்த காரியங்கள் நடந்தது. யோசிச்சு பாருங்க, ஒரு தேவனுடைய பணியாளன் இறங்கி கருப்பின மக்களுக்காக நின்று போராடி அநேக உரிமைகளை பெற்றுக் கொடுத்தார். இவரும் கருப்பின விடுதலைக்கு ஒரு முக்கியமான பங்குள்ளவர். நாம் என்ன செய்கிறோம்? சுவிசேஷத்தை சொல்லுகிறோம். சில முக்கியமான விஷயங்களுக்கு நாம் இறங்கி நின்று போராட வேண்டிய, கேட்க வேண்டிய, அரசாங்கத்தை கேட்க வேண்டிய நிர்பந்தத்துக்குள்ள தள்ளப்படுது. நாமும் நம்முடைய சமுதாய மக்களுக்கு எதையாக செய்ய வேண்டும் என்கிற உணர்வு உள்ளவர்களாய் செயல்படுவோம். கர்த்தர் நம்ம கூட இருப்பார். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திராண்டுகிற ஃப்ரெட்ரிக் டக்ளஸ்க்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். வம்சத்திற்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கருப்பின மக்களுக்காக ஒரு பெரிய புரட்சி, மிக அருமையான புரட்சி, பலத்த காரியங்களை செய்ததை பார்க்க முடிகிறது. கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரப்பா, எங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொடுங்க. ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மாற்றங்களை உருவாக்கக்கூடிய தெளிவான சிந்தனை, தெளிவான வழிநடத்தல் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. நீர் பரத்திலிருந்து ஆண்டவரே உங்களுடைய கிருபைகளை தாங்க, சரியான பாதையில் எங்களை நடத்தி செல்லுங்க. புரட்சிகரமாய் ஆண்டவரே மக்களை விடுவிக்கக்கூடிய இடங்களில் இறங்கி நாங்கள் பணி செய்யணும். கர்த்தர் கிருபை தாங்க. ஸ்தோத்திரம். இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.